எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன இடத்துக்கு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா துலும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. மாயன்கள் வாழ்ந்த இடம், போர்ட், அதுக்கப்புறம் செனோட்டே, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருந்த இந்த செரெனிட்டி ஹோட்டல் பொட்டிக், இந்த ஹோட்டல்லேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு ரெசார்ட் போக போகிறோம். நாம் தங்க போகிற ஆல் இன்க்ளூசிவ் ரெசார்ட்டோட பேர் ஓஷன் ரிவேரா பேரடைஸ். இந்த ரெசார்ட்டில் தாங்க அடுத்த 5 நாள் தங்க போகிறேன். ஒரே ஒரு நாள், அதாவது துலும் மட்டும்தான் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெசார்ட்லேருந்து. மற்ற 4 நாளும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ரெசார்ட் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். இந்த ரெசார்ட் பற்றின கம்ப்ளீட் வீடியோ அடுத்த எபிசோடில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுதான் நம்ம கேன்கூன் சீரீஸோட ஃபைனல் எபிசோடாகவும் இருக்க போகுது. சரி, இந்த ரெசார்ட்டை இப்போ காமிச்சாச்சு. அடுத்து துலுன்னு போய் பார்ப்போம் வாங்க. ஹோட்டலில் வந்து ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா துலுமுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ 8:30க்கு வந்து வண்டி வந்துடும். துலும் நோக்கி கிளம்பணும். அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பணும். ஸோ பஸ் வந்துடுச்சு. பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவோம். ஏன்னா யூஸ்வலாக வேனில் பிக்கப் பண்ணி தான் பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. இப்போ ஹோட்டல் ரெசார்ட்ன்றதுனால பஸ்ஸே வந்துடுச்சு. ஒரு வழியாக துலும் வந்து சேர்ந்துட்டோன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில், வேனில், ஜீப்பில், பல வெஹிக்கிளில் கூட்டின்னு வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ துலும் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, துலும் இஸ் பேசிக்லியே ஒரு ஆர்கியாலஜி சைட்டுங்க. அந்த காலத்துலேயே மாயன்கள் வந்து கெரிபியன் சீயை ஒட்டி ஒரு போர்ட் அமைச்சிருக்காங்க. அதை இப்போ தோண்டி எடுத்திருக்காங்க. அது ஒன்று. அந்த ஆர்கியாலஜிக்கு சைட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் செனோட்டேஸ் இருக்குது. எங்கே போனாலும் அந்த செனோட்டே இருக்குது. அப்புறம் 3வது பார்த்திங்கன்னா மதர் நேச்சர் அப்படின்னு குறிக்கிற மாதிரி ஒரு ஜெயண்ட் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாச்சுவை இன்ஸ்டாகிராம்லேயே அதிகமான வியூஸ் கொண்ட ஒரு ஸ்டாச்சு. அதில் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பயங்கரமான லைன். அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். எவ்வளோ லைன் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 100 மெக்சிகன் பெசோ, அதாவது $5 வருது. செம்ம க்ரௌடுங்க. கரண்ட் ஜென்ரேஷனில் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணி அதை பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றக்கூடிய வித்தை மெக்சிகோ ஆளுங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஏனோ தெரியல, நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. பொக்கிஷங்கள்லாம் நம்ம ஊரில் நிறைய இருக்குது, பட் ப்ரொமோட் மட்டும் பண்ண மாட்டேன்றோம். கிட்டத்தட்ட 1 hour நின்றுட்டுருக்கேங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் மதர் நேச்சர் ஸ்டாச்சு. இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டாச்சு எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ சிம்பிள் ஆஃப் ஹார்மனி பிட்வீன் நேச்சர் அண்ட் ஹியூமன். மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் உண்டான ஒரு பிரிட்ஜாக தான் இந்த ஸ்டாச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக 1 மணி நேரம் லைனில் நின்று இஷ்டத்துக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க. அங்கே இருந்த கைடு நிறைய ஃபோட்டோ எடுத்தார் எல்லாருக்கும். இந்த இடமே வந்து லைனில் நின்னும்போது ரொம்ப கடியாக தான் இருந்தது. பட் பார்ட்டி, வைபு, சாங்ஸ்ன்ட்டு ஒரு காலா அட்மாஸ்ஃபியர் கொடுத்துட்டே தான் இருந்துச்சு. அதனால தான் 1 hour கஷ்டப்படாமல் இருக்க முடிஞ்சது. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் அந்த ஸ்டாச்சு, நேச்சர் ஸ்டாச்சு. இதுக்கு பாருங்கள் எவ்வளோ லைன். இன்ஃபேக்ட் நம்ம போகும்போதாவது பரவாயில்ல, கொஞ்சம் தான் லைன் இருந்துச்சு. வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர லைன். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ரூயின்ஸ், அந்த ஆர்கியாலஜிக்கல் போர்ட் போக போகிறோம். போர்ட்டில் என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குன்றத போய் நம்ம பார்ப்போம் வாங்க. முதல்ல பஸ்ஸில் வந்தோம் கரெக்டுங்களா. இப்போ பாருங்கள் வேனில் போயிட்டுருக்கோம். இஷ்டத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த கேன்கூன் ஏரியாவில் பீச்சை தவிர்த்து ஹிஸ்ட்ரி, ஹெரிட்டேஜ், அப்புறம் கல்ச்சர் இதெல்லாம் பார்க்கணுன்னா சீச்சன் இட்ஸா ஒன்று, அதுக்கப்புறம் இந்த மாயன் ரூயின்ஸ், இதை தவிர்த்து பீச் தான் ப்ரெடாமினண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய இடங்களாக இருக்கும். ஸோ பீச்சுன்னு வரும்போது தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு உற்சாகம் வரும். சுற்றி பார்க்க நிறைய பியூட்டிஃபுல்லான பீச்சஸ்லாம் பார்க்க முடியுது. பட் அது தவிர்த்து இந்த ரூயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சிச்சன் இட்ஸா வந்து ஒரு வேர்ல்டு ஒண்டர். ஸோ அது பார்க்கும்போது ஒரு பரவசம் வந்துச்சு, ஒரு ஆச்சரியம் வந்தது. பட் இந்த ரூயின்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், இந்த டூரே எந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்றது இனிமேல் போக போக தான் தெரியும்.
ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஸ்டாச்சு முன்னாடி. இப்போ வந்து ரூயின்ஸ்குள்ளே என்டர் ஆகிட்ருக்கோம். எந்த அளவுக்கு அதை இவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய வந்து இந்த டூர் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டேருந்து காசு பிடுங்குறதெல்லாம் குறியாக இருக்கானுங்க. அதாவது எப்படின்னா, இப்போ வரும்போது தண்ணியெல்லாம் கொண்டு வராதிங்க, பேக்லாம் எடுத்துகிட்டு வராதிங்கன்னு சொன்னாங்க. பிளாஸ்டிக்லாம் கூடவே கூடாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி நம்ம வாங்கி வெளில குடிக்கணும், அவங்க எடுத்துகிட்டு போகிற கடையில் நம்ம குடிக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ ஃபுல்லாகவே மண்டை காஞ்சிட்ருக்கு, தண்ணி பயங்கரமாக தாக்கெடுக்குது. ஸோ அதான் பிரச்சனையே. இப்போ துலும் ரூயின்ஸ், அதாவது போர்ட் ஆஃப் துலும் அந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். துலும்னா மெக்சிகோவில் பார்த்திங்கன்னா வால்னு அர்த்தங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காலத்திலே ஒரு போர்ட் கட்டி வாழ்ந்துருக்காங்க மாயன்ஸ். நம்ம ஊர் மாதிரி தான். இப்போ நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா எப்படி டெம்பிளுக்கு முன்னாடி கடைகள்லாம் இருக்குமோ, இங்கேயும் அதே மாதிரி தான். பாருங்கள், ரூயின்ஸ்க்கு முன்னாடி ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். என்னதான் மெக்சிகோ யூஎஸ் பக்கத்துலேயே இருக்க ஒரு நாடாக இருந்தாலும் இவங்களோட கல்ச்சர் ப்ரிடாமினண்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஷியா மாதிரி தான் இருக்கும். இந்த மாயன் ரூயின்ஸ் ஆர் போர்ட்டை பார்த்துட்டு வரத்துக்கு மொத்தமாக எங்களுக்கு கொடுத்த டைம் பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸுங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப நேரமாக நடந்துகிட்ருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் வாக்காவது இருக்கும். ஒரே நல்ல விஷயம் என்னென்னா பாருங்கள், இவங்கெல்லாம் டிக்கெட் வாங்குறதுக்காக லைனில் நின்றுட்டுருக்காங்க. எங்களுக்கு வந்து கைடு ஆல்ரெடி டிக்கெட்ஸ் கொடுத்ததுனாங்க நாங்கள் டைரெக்டாக உள்ளே போயிட்டோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா நிழலே இருக்குது. 2 பக்கமும் மரம் சூழ்ந்து நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் தண்ணி கூட இல்லை. அதுதாங்க பாயிண்ட் டு பி நோட்டட். ரொம்ப தூரமாக கூப்பிட்டு போயிட்டுருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சிலையை காமிச்சானுங்க, இப்போ 2 பாறாங்கல்லை காமிச்சிட்டு இதுதான் மாயன்கள் கட்டின கோட்டைன்னு போகிறேனுங்க. செம டென்ஷனாக போகிறேன். எனக்கு இப்போ இதெல்லாம் பார்க்கணுன்னு தலையெழுத்து. உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, படா போர்ன்னு சொல்லிட்டு டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் பாருங்கள் என்ன தான் இருக்குது, அப்படி அந்த மாயன்கள் என்ன தான் செஞ்சுருக்காங்க, அப்படி என்னத்தை போட்டு கட்டினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சில இடங்கள் இப்படி தான் போராக தான் இருக்கும், மொக்கையாக தான் இருக்கும். பட் அதை நம்ம இது போராக இருக்கும், நம்ம போக வேணாம் அப்படின்னு நம்ம வரத்துக்கு முன்னாடியே டிசைடும் பண்ண முடியாது. ஐயோ அது பார்க்கலையே அப்படின்னு தான் தோணும். பட் இப்போ இந்த வீடியோவில் நீங்களாம் பாருங்கள், நாளைக்கு ஃப்யூச்சரில் கேன்குன் வரவங்க இதெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படின்றத நீங்கள் அழகாக டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஜெயின் படத்தில் வர மாதிரி ரொம்ப நேரம் காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஜெயிந்துனாவே என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்கள்? ஹலோ நிறுத்துங்க, எனக்கு கவுண்டமணி செந்தில் ஜோக் தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்ல வந்தேன். மாயன்கள் கட்டின போர்ட்டுக்குள்ளே இப்போ நுழைய போகிறோம். உள்ளே வந்துட்டோங்க. ஸோ இப்போது பர்சனல் கைடு ஒருத்தங்க இங்கே இல்லாதது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன தான் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எழுதியிருந்தாலும் இன்டெப்த்தாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா நீங்கள் ஒரு கைடை ஹையர் பண்ணுறது தான் பெட்டரான ஆப்ஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த போர்ட் 39 ஃபீட் டால் கொண்ட ஒரு கிளிஃப் மேலே கட்டப்பட்ட ஒரு போர்ட். இதுதான் போர்ட்டு. நல்லா பெருசாக தான் கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. நான் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. துலுமோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜமா, அதாவது சன்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது துலும்னு பேர் மாறி இருக்குது. இன்றைக்கி துலும்னா அதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா த வால். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் லைட் ஹவுஸ். 6 விண்டோ இருக்கான். இந்த லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து 12 மீட்டர் உயரத்தில் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வால் சைஸ் பார்த்திங்கன்னா 3லேருந்து 5 மீட்டர் உயரத்துக்கு வால்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காட்டிலே போட்டெல்லாம் கட்டி லைட் ஹவுஸ்லாம் கட்டி கடல் வழி பாதையை வகுத்துருக்காங்க. அண்ட் இவங்க தான் போக முடியும், வேறு யாராவது வந்தாங்கன்னா வெட்டு தான், இங்கேயே தலையை தொங்க போட்டுருவானுங்க. ஸோ அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, கடவுள் செய்கிறாரு, கடவுள் சொல்கிறாரு. ஸோ அதனால் கடவுளுக்கு நம்ம ஏதாவது படைக்கணுன்றதை அவங்க முக்கியமாக கடவுளுக்கு வந்து உயிரை தான் தானமாக கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க கான்செப்டே. விளையாட்டில் கூட உயிர் தானம் தான். இந்த அப்போகலிப்டோ படம் பார்த்தோம் இல்லையா, அதில் வரதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இந்த போர்ட் பார்த்திங்கன்னா கோபாவோட மேஜர் போர்ட்டாக ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க. அது போக மாயன்கள் கட்டின கடைசி சாம்ராஜ்யம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த போர்ட்டை, இந்த துலும் போர்ட்டை. இந்த துலும் போர்ட்டை கடந்து இந்த மாயன்களை இன்வைட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் பார்த்திங்கன்னா இந்த போர்ட் வந்து ஒரு குட்டி மலைக்கு மேலே தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்ட்ரக்சர் பேர் தான் டெம்பிள் டே லா எஸ்தலே.
இது வந்து ஒரு கோயில் மாதிரி இங்கே கட்டியிருக்காங்க. இங்கே வந்து மாயன்கள் வந்து அந்த காலத்தில் வழிபட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த துலும் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் மாயன் போர்ட்டாக திகழ்ந்துருக்கு அந்த காலத்தில். ஒரு ட்ரேடிங் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். மெக்சிகோலேயே 3rd மோஸ்ட் விசிட்டட் ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து இந்த துலும் ரூயின்ஸ் தான். 13th செஞ்சுரியிலேருந்து 15th செஞ்சுரி வரைக்கும் இந்த இடத்துல மக்கள் சிறப்பாக வாழ்ந்துருந்தாங்க. 16th செஞ்சுரியில் ஸ்பானிஷ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்துலேருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்காங்க. மாயன் ரூயின்ஸ் பார்க்க போகிறோன்றது தான் மைண்டில் காலையிலேருந்து ஓடிட்டு இருந்ததே தவிர, இந்த மாயன் ரூயின்ஸ் வந்து ஒரு போர்ட்டு பக்கத்தில் என்ன இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான பீச் இருக்கும். அது என் மைண்டில் கொஞ்சம் கூட தோணவே இல்லைங்க. இப்போ இவ்வளோ நேரம் சுற்றி பார்க்குற வரைக்கும் கூட என் மைண்டில் பக்கத்தில் பீச் இருக்குன்னு ரியலைஸே பண்ணலைங்க. அன்டில் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்க்குற வரைக்கும். கேங்கூன் வந்து 2-3 பீச்சஸ்லாம் பார்த்துட்டேன். ஆனால் துலும் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் பீச்சை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பாருங்கள், அதுவும் வெயில் பட அப்படியே அந்த கலர் வந்து எவ்வளோ க்ரீனிஷாக மாறுது பாருங்கள். சும்மா ஜொலிக்குதுன்னு சொல்லலாம் பீச்சு. ஐலா முஜரிஸ் நம்ம ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீச்சஸ்னு சொல்லியிருந்தோம். பட் பயங்கரமாக டஃப் கொடுக்கும்னு நினைக்கிறேன் துலும் பீச்சு. இன்ஃபேக்ட் இங்கேருந்து ஒரு படிக்கட்டு இருக்குங்க, அழகாக தண்ணியில் இறங்கலாம். பட் ஃபார் சம் ரீசன் செக்யூரிட்டி ரீசன்னால் டோட்டலாக இறங்கக்கூடாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்தையே. சீரியஸாக சொல்கிறாங்க, கொஞ்சம் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இறங்கியிருப்பேன். ஆனால் இது வரைக்கும் என்னடா ரூயின்ஸு ஒன்றும் புரியல அப்படின்றது. இந்த பீச்சை பார்த்தோன்னே சத்தியமாக எல்லாம் மெய் மறந்து போச்சு. தாறு மரம் அந்த பீச்சு பா விட்டுருந்தா. ஐயோ பாருங்களேன், ஐயோ ஜொலிக்குது பாருங்கள், கலரை பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் துலும் வந்து ஒரு 2 நாள் தங்கி இருந்து துலும் பீச்சை என்ஜாய் பண்ணணுன்னு கண்டிப்பாக தோணுதுங்க. ஸோ துலும் பீச் வந்து ரொம்ப பாப்புலர்னு சொல்கிறாங்க. இது வந்து பப்ளிக் ஆக்சஸ் கிடையாதான். ஸோ பப்ளிக் பீச் போகணுன்னா பின்னாடி பக்கமாக போய் போகலாம் போல இருக்கு. பிளாயா டெல் கார்மென் கம்பேர் பண்ணும்போது துலுமோட பீச் வந்து தாறுமாறாக இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேபி இது ப்ரைவேட் பீச்னால க்ரௌடே இல்லாதனால இவ்வளோ நல்லா இருக்கான்னு தெரியல. ஆனால் துலும் வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எங்களால் போக முடியுமான்னு தெரில, பட் உங்களால் முடிஞ்சால் இந்த பப்ளிக் பீச் போய் பாருங்கள். இந்த போர்ட்டோட கம்ப்ளீட் வியூ இது தான். கம்மி டைம் இருந்துச்சுங்க, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். லைட் ஹவுஸ் தான் ஹைலைட்டு. லைட் ஹவுஸோட பேர் வந்து எல் கஸ்டிலோ. அந்த காலத்தில் நிறைய கப்பலுக்கு கைடிங் ஃபோர்ஸாக இருந்துச்சு இந்த லைட் ஹவுஸ். 1000லேருந்து 1500 பணக்கார மாயன்கள் இந்த இடத்துல வாழ்ந்ததாக சொல்லப்படுது. ஸ்பானிஷ் வந்து 70 வருஷத்துலேயே இந்த இடத்த விட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. துலுமோட ரூயின்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஒரு பெரிய போர்ட், அதை ஒட்டி லைட் ஹவுஸ், அதுக்கப்புறம் கோயில்கள், அப்புறம் 6 ஜன்னல்கள், இதெல்லாம் தான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ரூயின்ஸ் பற்றி கைடு வச்சு பார்த்துருந்தா இன்னும் பெட்டராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். தனியாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதெல்லாம் என்னென்னு கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். பட் என்ன ரூயின்ஸ் மேலே பெரிய நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் ஆனால் அந்த பீச்சு கண்ணிலே நிற்குதுங்க, சான்ஸே இல்லை. வீடியோவில் எந்த அளவுக்கு என்னால் நான் நினச்சதை காட்ட முடிஞ்சதுன்னு தெரியல, நான் பார்த்ததை. பட் ஆனால் பா கண்ணிலே நிற்குதுங்க அந்த பீச். இப்போ அடுத்து லஞ்ச் சாப்பிட்டு துலுமை ஒட்டி இருக்க செனோட்டை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ செனோட்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோலேயே 2 செனோட்டை பார்த்துட்டோம். இங்கே இருக்கிற செனோட்டோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா, செனோட்டோன்றது வந்து ஒரு லைம் ஸ்டோன், ஒரு பெரிய பாறைன்னு வச்சுக்கோங்களேன். லைம் ஸ்டோனில் உருவாகின பாறை. லைம் ஸ்டோன்னா தமிழில் என்னன்னு தெரியல எனக்கு. லைம் ஸ்டோன்னா ஒரு வேளை அந்த சரி ஏதோ ஒன்று சுண்ணாம்புன்னு நினைக்கிறேன். இப்போ ஐம் ராங், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லைம் ஸ்டோனில் பெரிய லைம் ஸ்டோன் அது உடஞ்சி அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. சிச்சன் இட்ஸா இருக்கு இல்லையா, அதில் இருந்த செனோட்டையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாரையும் கொன்று அந்த தண்ணிக்குள்ளே தான் போட்டிருக்காங்க. பட் இங்கே அந்த மாதிரி என்ன இருக்குதுன்னு தெரில, போனால் தான் தெரியும். அவங்க போய் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வெயில் அலைய விட்டு கொஞ்சம் கூட தண்ணி குடிக்காமல் சுற்றிட்டு இருந்தோங்க. வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மெக்சிகோ வந்து 5 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் இளநீர் சாப்பிட்றேன்னு யாருக்கிட்டே சொன்னால் நம்புவாங்களா? ஆனால் அதுதாங்க உண்மை. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா மெக்சிகோவில் ஃபைனலாக இளநீர் குடிக்கிறேங்க. செம்ம பெரிய இளநீர். சான்ஸே இல்லைங்க இளநீர்.
ஸோ நம்மளோட அடுத்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா இந்த செனோட்டே தான் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பெக்டாகுலரான செனோட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அழகாக மரத்தோட கிளைகளால் செய்யப்பட்ட ஒரு டாட்டாய்ஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் ஒர்க்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம வந்திருக்க இந்த செனோட்டேயோட பேர் பார்த்திங்கன்னா காசா டார்ட்டுகா. டார்ட்டுகானா டேர்ட்டில்னு ஸ்பானிஷில் அர்த்தம்ங்க. இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 செனோட்டே இருக்குது. இனிஷியலாக நமக்கு தோணும், மறுபடியும் செனோட்டேவானே. ஆனால் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு அந்த செனோட்டேவில் குளித்தா செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த இடத்த விட்டு வரவே மனசு இருக்காது. அதனால் இப்போ எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக ஆகிடுச்சு இந்த செனோட்டே. அது குறிப்பாக மெக்சிகோவில் எங்கே போனாலும் செனோட்டேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஆக்டிவிட்டியாக எனக்கு இருக்குது. ஸ்விம்மிங்கே தெரிஞ்சாலும் நீங்கள் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் குதிக்கணும், அதான் ரூல். ஸோ குற்றாலீஸ்வரனாக இருந்தால் கூட லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் குதிக்கணும். ஒரு இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்த பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வரணும். இல்லைனா இப்போ நான் முழிக்கிற மாதிரி தான் முழிக்க வேண்டியது வரும். நான் நார்மல் செனோட்டே நினச்சேன். ஆனால் கைடு ரொம்ப நேரமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதே டவுட் ஆனேன். அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது, இந்த கேவுக்குள்ளே ஒரு குரூப்பாக எல்லாரும் போய் ஸ்விம்மிங் பண்ண போகிறோமா, அதுக்காக தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கா ஸ்பானிஷ் தெரியாது, அவர் ஃபுல்லாக ஸ்பானிஷில் தான் கொடுத்தாரு. நிறைய ஹேண்ட் சிக்னல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் கூட எனக்கு என்னென்னே புரியல. இப்போ எனக்கு இறங்குறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியல. கேவுக்குள்ளே இறங்க போகிறோம், செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கலங்க, குகைக்குள்ளே அந்த செனோட்டே இருக்குது. நம்ம குகையே ஃபுல்லாக சுற்றி வர போகிறோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எங்கள் கைடு பார்த்திங்கன்னா எல்லாரையும் அசம்பிள் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வாட்டி நான் தயவு செய்து இங்கிலீஷில் சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். பேசிக்கலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேவுக்குள்ளே போனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடுமா, அதனால் குரூப்பாகவே வாங்க. அவர் லைட் அடித்து அந்த கேவுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ குரூப்போடையே வாங்க, தனியாக போயிடாதீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கரம் முங்குற மாதிரியே இருக்குது. இந்த ஜாக்கெட்டும் சரியாக நிற்கவே மாட்டேங்குது, என்னன்னே தெரில. ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு எங்கே உள்ளே போயிடுவோன்னு வேறு பயமாக இருக்குது. பாருங்கள், மல்டிபிள் கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் வீடியோவை. எல்லாரும் இப்போது கேவுக்குள்ளே போயிட்டுருக்கோம். செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க. செம்ம ஆழமாக இருக்குங்க. ஒரு பக்கம் ஃபோனை வேறு பிடிச்சிட்டு இருக்கணும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட் வேறு ஸ்டடியாகவே இல்லை. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் அதே சமயம் எக்ஸைட்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கோம் கேவுக்குள்ளே. என் பையன் வேறு என்னை முந்திக்கிட்டு போயிட்டுருக்கான். நான் நீந்துறதா நடக்கிறதா வீடியோ எடுக்கிறதா ஒன்றும் புரியல. தண்ணி பார்த்திங்கன்னா பயங்கர கோல்டாக இருக்குங்க. அதே மாதிரி சின்ன பேசேஜ் தான் உள்ளே போகிறதுக்கு. அதே சமயம் நிறைய பேர் ஒன்றா வந்துடுறாங்க வேறு, யார் எங்கே இருக்கான்னு புரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆக்சுவலாக ஸ்விம் பண்ணுறதுக்கே. இந்த கேஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இருக்கிறவங்க தயவுசெய்து இதுக்குள்ளே வந்துடாதீங்க. எனக்கெலாம் யாரோ தலையில் பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்குது தண்ணிக்குள்ளே. அந்த அளவுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயம் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. இதில் காமெடி என்னென்னா முந்தா நேற்று ஸ்விம்மிங் கற்றுக்கிட்ட என் பையனோட லைஃப் ஜாக்கெட்டை பிடிச்சிக்கிட்டு அவன் பின்னாடி நான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா என்னால் சுத்தமாக நகரவே முடியலைங்க. ஏன்னா ஒரு பக்கம் கையில் ஃபோன், லைஃப் ஜாக்கெட் சரியில்லை. கொஞ்சம் தூரம் நீந்தி வந்ததுக்கப்புறமா கைடு இந்த இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ். இந்த செனோட்டேயில் மாயன்கள் அந்த காலத்தில் செரமனிகள்லாம் செஞ்சாங்க, அதாவது சடங்கு சம்பிரதாயம்லாம் செஞ்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு நிறைய பேரை கொன்று இந்த தண்ணிக்குள்ளே போட்டிருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்த ஆராய்ச்சி செய்ய வந்தவங்கக்கிட்ட ஒரு 900 year ஓல்டு ஸ்கல் கிடச்சிருக்கு, விமனோட ஸ்கல் மண்டவோடு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விமனை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி கொன்று இருக்காங்களாம். அதோட தடயம்லாம் அந்த ஸ்கல்லில் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கல் ஆர் ஸ்கெலிட்டன்ஸ் இந்த மாதிரி செனோட்டேக்கல்லேருந்து ஒரு காலத்தில் எடுத்திருக்காங்க, இப்போ அப்புறப்படுத்தியிருக்காங்க. இப்போ கூட உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதாவது 1-2 கிடச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
நம்ம அந்த ஆராய்ச்சி வேலைலாம் செய்ய போகிறதில்ல. மேலோட்டமாக நீந்திட்டு வெளில போகிறது தான் நமக்கு நல்லது. இந்த கேவ் டூர் இதோட முடியுதுன்னு நினச்சா இப்போ தாங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாரு கைடு. அவர் கையில் வச்சுருக்காரு பார்த்திங்களா இந்த பிரைட் லைட். இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இன்னும் எவ்வளோ உள்ளே நம்ம போக வேண்டியது இருக்குன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நீந்தி உள்ளே போய்கிட்டு இருக்கோம். துலும் டூர் இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப போர் அடிச்சுதுங்க. குறிப்பாக அந்த மதர் நேச்சர் பார்க்கும்போதும் சரி, அந்த துலும் ரூயின்ஸ் பார்க்கும்போதும் சரி, என்னடா இது ரொம்ப போரிங்காக இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இந்த பர்டிகுலர் டூருக்காகவே கண்டிப்பாக துலும் வந்து விசிட் பண்ணுங்கன்னு நான் சொல்வேன். பைசா வசூல். இந்த காசா டோட்டுக்கோ மட்டும் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சா கூட பார்க்கலாம். பட் அந்த மாதிரி அதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கான டூர்ஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் தான் கேப் பிடிச்சோ டாக்ஸி பிடிச்சோ இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணும். பட் என்ன கேட்டிங்கன்னா மொத்தமாக வாவ் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. பா செம்மையாக இருக்குங்க. சான்ஸே இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ். ஊஹூ என்னங்கடா எஃபெக்ட்லாம் கொடுக்குறீங்க, பயங்கரமாக இருக்குடா. ஐ திங்க் இந்த கேவுக்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். தண்ணிக்குள்ளே ப்ராப்பராக எனக்கு வீடியோ ஷூட் பண்ணோன்னு பார்த்தேங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணிக்குள்ளே. வாவ் செமையாக இருந்துச்சு பார்க்கவே. அப்பாடா எந்த சேதாரம் இல்லாமல் பத்திரமா வெளியே வந்துட்டோங்க. அது போதும். தாறுமாறு எக்ஸ்பீரியன்ஸுங்க. சான்ஸ் இல்லை. ரியோ செக்ரெட்டோன்னு இன்னொன்று தனியாக இதே மாதிரி ஒன்று இருக்குது. அது தனியாக டூர் எடுத்து போனோம். பட் துளுமோடைய அது ஆட் ஆனது வந்து அதே மாதிரி ஒரு இது ஆட் ஆனது வந்து சூப்பராக இருந்துச்சு. மொக்கையாக இருந்த துளும் டூர் இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. வாங்க அடுத்து எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க, வாங்க போகலாம். ஆரம்பத்தில் 4 செனோட்டையில் குளிக்கலான்னு சொல்லும்போது கூட நான் யாருக்கு எது பிடிக்குதோ அங்கே போய் குளிச்சிக்கலான்னு நினச்சேங்க. உண்மையிலேயே 4 செனோட்டைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஒன்று முடிஞ்சிருச்சா, இப்போ இது 2வது செனோட்டைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன செய்யணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செனட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 13 ஃபீட் ஹைட்லேருந்து யார் வேணால் தண்ணிக்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். நிறைய பேர் மேலே போயிட்டு குதிக்காமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இது வந்து ஓப்பன் செனோட்டே. இது வந்து கேவ் மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் ஓப்பனாக இருக்கும். குளிக்க எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போகணுன்ட்டு. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அதுதான் இந்த செனோட்டே. என் பையன் என் பேச்சு கேட்காம நானும் குதிக்கிறேன்னு போயிட்டான். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் அந்த கைடு சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குதிக்கலான்னு. நல்ல வேலை பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகிட்டான். எல்லாம் ஓகே தான். ஆனால் நமக்கு தான் ரொம்ப பயமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் அது குதிக்கணும்னு ஆசையாக தாங்க இருந்தது. ஆனால் இப்போது இந்த பர்டிகுலர் ஏஜில் அதை பண்ணவே முடியல. என்ன தான் மைண்டு ஓகே சொன்னால் கூட பாடி வந்து அக்செப்ட் பண்ணாது. அதுதான் அந்தந்த ஏஜில் சில அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி முடிச்சிடணும், இல்லைனா அதுக்கப்புறம் பண்ண முடியாது. இப்போ 3rd செனட்டோவை நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா அழகாக ஊஞ்சல்லாம் அமைச்சு அந்த இடத்தையும் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூலில் குளிக்கவே நமக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சர் கொடுத்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்க கசக்குமா என்ன? ஸோ இப்போ வந்து நம்ம 3வது செனோட்டே வந்திருக்கோம். அந்த 3வது செனோட்டையில் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஆரம்பித்து இது வந்து எண்டு வரைக்கும் போக போகுது. ஸோ ரொம்ப தூரம் 300 மீட்டர்ஸ் வரைக்கும் இல்லை 300 மீட்டர்ஸ். ஸோ எண்டு வரைக்கும் போக போகுது. 300 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்விம் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். ஸோ செம்ம த்ரில்லிங்காக இருக்க போது. வாங்க இந்த செனோட்டை எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இங்கே யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி சிச்சன் இட்சால பார்த்தது 2 பெரிய வெல் மாதிரி இருந்தது. இது அப்படி இல்லை, சின்ன பேசேஜ் தான். ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஒன்று குகைக்குள்ளே போச்சு, ஒன்று ஓப்பனாக இருந்தது, ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நீந்திக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, ஒர்த்தாக இருந்துச்சு. இப்போ துளும் வந்ததுலேயே வந்து இந்த 3 செனோட்டை பார்த்ததுல தான் ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சு. வாட்டர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் அவ்வளோ கிளியராக இருக்குது. பார்த்தாவே இந்த வெயிலுக்கு அப்படியே குதிச்சுணும் போல இருக்கு. வாட்டர் சூடாக இருக்குப்பா. அடுத்த வாட்டி வந்து அந்த ரூயன்ஸ்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வந்து இறங்குவேன் துளும்ல. பா
இந்த அக்கா எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க தெரியலையே. நம்ம நீச்சல் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் கைடு வந்து அதர் எண்டில் போய் நின்றுக்கிட்டாரு. யார் ஃபஸ்ட்டு வரீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாரு. அட போயா, யார் ஃபஸ்ட்டு வருவான், நான் லாஸ்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அங்கேயே நின்றுட்டேன். இன்றைக்கி நாங்கள் போனதுலேயே மோஸ்ட் சீனிக் செனோட்டே இப்போ போயிட்டுருக்க செனோட்டே தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் சரியாக நீந்த முடியாமல் போனதுக்கு காரணம் அந்த ஜாக்கெட் தாங்க. லைஃப் ஜாக்கெட் சரியில்லை. சரியாக ப்ராப்பராக டைப் பண்ணாலும் அது லூஸாக மேலே வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், அதர் எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மொக்கையாக போயிட்டு இருந்தேன். துளும் படம் செகண்ட் ஹாஃப் அதிரடியாக போயிடுச்சு. யூஸ்வலாக நம்ம தமிழ் சினிமா படி ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா போகும், செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்காது. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. 3 சென்டேட்டவும் தரோம். அடுத்து என்னன்றதை போய் பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக எந்த சைடு போகிறதுன்னு தெரியல. இப்படி 4 பிரிஞ்சிருச்சு ரோடு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரோடு, ஸ்ட்ரெயிட்டு, ரைட்டு, எப்படி போகிறதுன்னு தெரியல. இருட்டு வேற ஆகுது. ஆனால் எங்கள் கைடும் இன்னொரு கேங்கும் காணோம். சரி, இப்போ தேடி போகணும். இன்னொரு செனோட் கூட இருக்கான், அது நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பட் இப்போவே இருட்டாயிடுச்சு, எனக்கு புரியல, வழியும் தெரியல. இங்கே ஜங்கலில் நுழைஞ்ச மாதிரி இருக்குது. சீக்கிரமாக நடந்து போகணும். பாருங்களேன் மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இதுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்க, இப்படிதான் இருக்கு. தேடிப்போம். நல்லா இருட்டிடுச்சு வேற, சீக்கிரமாக போய் சேரணும். ஒரு வழியை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். 4வது செனட்டுக்கு வந்துட்டோங்க. இப்பயே மணி 7 மணி ஆயிடுச்சு. நாங்களே போதும்னு சொன்னால் கூட இல்லை நீங்கள் போயே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது போக போகிற செனோட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மீட்டர் டீப்பாக, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்டர் கிரவுண்டு செனோட்டே ஒரு ரிவராக. ஒரு காலத்தில் இது கீழே வந்து மேமோத், அதாவது பெரிய யானைகள், அதுக்கப்புறம் டைகர், அதுக்கப்புறம் அந்த காலத்து 13,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட மண்டை ஓடெல்லாம் கிடச்சிருக்காங்க தண்ணிக்கு அடியில். ஸோ ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. பட் ஆனால் இருட்டாயிடுச்சு. பட் இருந்தாலும் போகிறோம், வாங்க போகலாம். ரொம்ப இருட்டாக இருக்குங்க. நம்ம ஊரில் கோயில்களில் தான் 11 குளம் இருக்குது, குளிச்சுட்டு போனால் புண்ணியன்வாங்க. அதே மாதிரி எத்தனை செனட்டோவில் குளிச்சேன்னு எனக்கு தெரியல இந்த மெக்சிகோ ட்ரிப்பில். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கேர்ஃபுல்ரா. ஒரு பக்கத்துல இருந்து கிளம்பி இன்னொரு பக்கத்துக்கு போகணும். பாருங்க, வெளியில வெளிச்சம் ரொம்ப இருட்டாகுது. லைட் ஆஃப் பண்ணா பாருங்க எவ்வளவு இருட்டா இருக்குன்னு. நம்ம மொத போன செனட்டு கொஞ்சம் நேரோவாக இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுங்க. இது நேரோவாகவும் இருக்குது, ரொம்ப லோவாகவும் இருக்குது. கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குங்க எனக்கே. Más tarde, con el paso del tiempo, van a convertir en piedra. What is that? This is tree roots. Oh, tree roots. Okay. That tree roots over time will be covered with the calcium and it will be complete a rock shape. Oh, okay. Also, I was. இந்த ஜாகுவார் பொம்மையை பார்த்துட்டு எனக்கு ஒரு செகண்ட் ஹார்ட்டே நின்றுடுச்சுங்க. நான் ஏதோ ரியல் ஜாகுவார் தான் எட்டி பார்க்குதுன்னு நினச்சிட்டேங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சபா லைட் ஆஃப் பண்ணிட்டா ஒரு செகண்ட் சுத்தமாக தெரிலங்க, என்ன இருக்குன்னே தெரில. இந்த கேவுக்குள்ளே எவ்வளோ தான் வெளிச்சம் இருந்தாலும் 1% ஆஃப் லைட்டு கூட உள்ளே வரத்துக்கு முடியாதாங்க.
கோ 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 கோ. Sí se puede. வந்தாச்சுங்க. Watch out your feet, cuidado con los pies, chicos. ஃபைனலாக கேவோட அது ரெண்டுக்கு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுங்க ஸ்லோவாக நாங்கள் நகர்ந்து வரத்துக்கு. போனதுலேயே ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்த ஒரு செனட்டே இது தாங்க. பார்த்து Keep floating. Don't step. No toquen aquí que pueden machucar las manos. Sí, así. Slowly. Despacio. கிராசியஸ். தேங்க்யூ. நம்ம வந்த வழி பாருங்க, இப்படி தான் வந்திருக்கோம். நம்ம Con cuidado, con cuidado. சுத்தமாக தெரில பாருங்க. லைட் ஆஃப்னா உள்ள என்ன இருக்குன்னு கூட தெரில பாருங்க. Sí, claro. Allá, mire. தெரியுதுங்களா? லைட் ஆஃப்னா பாருங்க, ஒன்றுமே தெரில பாருங்க. இப்படி பார்க்குறதுக்கே வேற லெவலில் இருக்குது. இதுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்தோம் அப்படின்னு தோணுது. நிறைய தடவை இந்த மாதிரி கேவ்லாம் பார்க்கும்போது உள்ளே போய் குதிக்கணும்னு தோணும், ஆனால் தைரியம் இருக்காது. பட் இங்கே அது நடந்துருச்சு. பார்த்தாவே தெரியும், ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டேங்க. துலும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் மொக்கையாக போயிருந்தாலும் அப்புறம் அந்த செனோட்டையெல்லாம் வந்து அப்படி பரபரப்பாக இந்த டேவை கடத்திருச்சு. துலும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, இன்னும் சொல்லலை. நாளைக்கு டூர் இருக்கா இல்லையான்னு. பட் ஆல்ரெடி 10 மணி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் விஷ்ணு.